ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலை எழும்பி தனிஜபம் செய்கிறவர்கள் காலைதோறும் புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காலைதோறும் கர்த்தர் மன்னாவை இஸ்ரவேலின் பாளையத்திலே பொழிந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. முந்தைய நாளின் மன்னாவை மறுநாளின் உபயோகப்படுத்தவே முடியாது. ஒரே நாளில் அது கெட்டு போய்விடும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பொது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் தனி ஜபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை அது ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத கிருபை. தேவனை எப்பொழுதும் ஜெபத்திலே தேடிய தாவீதை பார்த்து, தாவீதே, சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல நான் உன் மகனாகிய சாலமனை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடும் உங்களுடைய கையின் பிரயாசங்களும் பிள்ளைகளின் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் நிறைவாய் பெருகும். கர்த்தர் உங்களுக்கு பாராட்டும் கிருபை பூர்ணமான தேவ கிருபை. அது பருகி பெருகும் தேவ கிருபை. அது உங்களை விட்டு என்றென்றும் விலகாத தேவனுடைய கிருபை. ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே, அனுதினமும் புது புது கிருபைகளால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போர் அபாயங்களிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படவும், தேசங்களுக்கு இடையே பகை உணர்வு மாறவும், இழப்பின் மத்தியில் வாழும் மக்கள் ஆற்றி தேற்றி ஆதரடையவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும், நாடுகளுக்கு இடையே அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் காணப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் தவறான ஆசைகளை வெறுத்து என்று உண்மையே பிரியப்படுத்தி நடப்பதையே நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் எனவும், எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து புதுவாழ்வு தந்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் நாங்கள் எதிர்கொள்ளுகிற சகல தீங்குகள், தீமைகள், இச்சைகள், போராட்டங்கள், வியாகுலங்களிலும் உம்மை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு அனுகிரகம் தந்துள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வாதமாக வாழவும் ஆரோக்கியமாக வாழவும் தேவன் எங்களை வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லிசூனிய மாந்திரிய கட்டுகளுக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கஷ்டங்களை விசாரிக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வான வாழ்க்கை வாழச் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவரே ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு வியாதிகளினால் படுக்கையில் இருந்து சிகிச்சை எடுக்கிற வியாதியஸ்தர்களுக்காகவும் முதியவர்களுக்காகவும் அப்பா உங்க தெய்வீக ஆளுமை அவர்களுக்கு தந்தள்ளி அவர்கள் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு நீடூடி வாழவும் தேவரீர் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், கையின் பிரயாசங்கள், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் முயற்சிகள், விருப்பங்கள், நிறைவுகளில் உங்கள் சித்தம் நிறைவேறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு சவறான பாதையில் செல்கிறவர்கள் மனம் திரும்பவும், அவர்கள் செம்மையான வழியில் நடக்கவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது, போதைப் பொருட்கள், கஞ்சா, புகையிலை அடிமைத்தனத்தில் சிக்கி மனம் சோர்ந்து கண்ணீரோடு கவலையோடு வாழுகிற மக்களை கர்த்தருடைய கரம் ரட்சித்து பலப்படுத்தி மகிழ்வான வாழ்க்கை வாழ தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளை இரக்கத்தோடு கருணையோடு அன்போடு நடத்தவும், கர்த்தருக்கு பயந்து தங்கள் பணியில் உத்தமமாய் செயல்படவும் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும், தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கு தேவ பாதுகாப்பும் கிருபையும் வேண்டும் என, பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் தேசத்துக்கு விரோதமாக தீதான செயல்களை முனைகிற தீதான செயல்கள் வாய்க்காதே போகவும் தேவன் கிருபை பாராட்டிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல பட்டங்கள் பெற்றும் வேலை கிடைக்காமல் காத்திருக்கிற மக்களுக்கும், வேலை இழந்தவர்களுக்கும், இடமாறுதலுக்காக முயற்சிப்பவர்களுக்கும் உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் முரட்டாட்ட குணங்கள் இந்த விடுதலை பெறவும், சமாதான பிரபுதாமை அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு பயங்கள் பலவீனங்களை நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும்,
குழந்தைக்காக நெடுங்காலமாய் ஜெயிப்போரின் கண்ணீர் துடைக்கப்படவும் புத்திரபாக்கியம் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்கள் விலைக்கு காக்கப்படவும், சாலை விபத்துகள் ஏற்படாதவாறு வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானத்தோடு செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.